என்னையா பண்ணி வச்சிருக்கிறீங்க? பசிக்காக சாப்பாடு கேட்க வந்த ஒரு பொம்பளைய இவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்களா? உங்க அதிகாரத்த ஒரு ஏழை பொம்பளைட்ட தான் காட்டுவீங்களா? இதே ஒரு அரசியல்வாதிட்டயோ, ஒரு பணக்காரன்ட்டயோ உங்க தைரியத்தையும், உங்க அதிகாரத்தையும் காட்டியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எல்லாம் இருக்கிற இடம் இல்லாம போயிருப்பீங்க. தமிழ்நாடு புதுக்கோட்டை அம்மாபட்டினத்துல மேராஜ் விழான்னு சொல்லி ஒரு விழா நடந்திருக்கிறாங்க. அங்க சாப்பாடு குடுக்குறப்போ ஒரு பொம்பள போலி டோக்கன் கொண்டு வந்ததா அவன் என்னமோ கண்டுபிடிக்கிறான். இவங்க போலி டோக்கன் கொண்டு வந்ததா ஒரு பொம்பளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து 10, 15 ஆம்பளைகள் வளர்ச்சி இருந்து அந்த பொம்பளைய கேவலமான வார்த்தைகளால திட்டி, ஹிஜாப கழட்டி அடிச்சு ரொம்பவே கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டிடுவேன். ஆனால் அதை யாராலையுமே பார்க்க முடியாது. அவ்வளவு கொடுமையாக இருக்குது. அதனால தான் அதில் நடந்த விஷயங்களை உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. எப்பயாச்சும் உங்களோட கண்ணில் பட்டால் பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவுலாம் செஞ்சுட்டு அந்த நிர்வாகம் இப்போ ஒரு அறிக்கை வர வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு காலமா இந்த பொம்பளை இப்படித்தான் செஞ்சு வந்தா, டோக்கன் எல்லாம் கொப்பி அடிச்சு அதை நிறைய பேர் கொடுத்து அவையும் சாப்பாடு எடுத்துட்டு போனா எங்களால சமாளிக்க முடியல. இந்த மாதிரி நாங்க டிஜிட்டல் டோக்கன் அடிச்சோம். அப்பையும் இந்த பொம்பளை விஷயம் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே அவ கொண்டு வராண்டா கூப்பிட்டு சாப்பாட்டை கொடுத்து, இந்த பாருங்கம்மா, இந்த முறை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அடுத்த முறை இப்படி பண்ணாதங்க, இப்போ நாங்கள் எல்லாம் டிஜிட்டலுக்கு மாற்றிட்டோம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கலாம். அதை விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம மிருகத்தை விட கேவலமா நடந்துப்பீங்களா? ஒரு மிருகமானாலும் தன்னை சேர்ந்த இனத்தை அடிக்கிறப்போ திருப்பி தாக்கும். ஆனா இங்க அத்தனை ஆம்பளைகள் வளைச்சு நிக்கிறாங்க. 1-2 பேர் அந்த பொம்பளைய அடிக்கிறாங்க. ஆனா மத்தாக்கள் கையை கட்டி பார்த்துட்டு நிக்கிறது மட்டும் இல்லாம சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. இந்த விஷயத்துல நீங்க என்னதான் நியாயம் காரணம் சொன்னாலும் ஏத்துக்கவே முடியாது. முஸ்லிம் சமூகம் சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். இந்த விஷயத்துல தமிழ்நாடு காவல்துறை இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பொம்பளை பண்ணது தப்பு அப்படின்னா இவங்க செஞ்சது அதை விட பெரிய தப்பு. பெரிய பெரிய திருடன்லாம் உங்களோட கண்ணுக்கு படாது. இந்த மாதிரி பசிக்காக சாப்பாடு கட்டு வர பாவப்பட்ட ஜென்மங்க தான் உங்களோட கண்ணுக்கு படுகுதா? இந்த காலத்திலையும் இந்த மாதிரி மனுஷ உருவத்தில மிருகங்கள் இருக்குங்கிறத நினைக்கிறப்போ ரொம்பவே கவலையா இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.